ஹாய் விவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய டெரஸ் கார்டனில் இருக்க மல்லி செடி கட் பண்ணிவிட்டு நான் தேன்மோர் கரைசல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் கொடுக்கலாம். நான் அடுத்த நாள் தான் கொடுத்தேன். டைம் இல்லாதனால நான் இப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த கரைசல் ஒரு பங்கு எடுத்துகிட்டு 10 பங்கு தண்ணி கலந்து செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணணும். தேன்மோர் கரைசலுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அது கூட புளிச்ச மோரை கலந்து ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதான் தேன்மோர் கரைசல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்தது. அதாவது கட் பண்ணி கரெக்டாக 7 நாள் ஆகுது. இப்போ வந்து எந்த அளவுக்கு தளிர் வந்திருக்கு பாருங்கள். அதாவது ஒரு சில இடத்துல கொஞ்சம் தளிர் பெருசாகவும் ஒரு சில இடத்துல இப்போ தான் வரவும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கட் பண்ணி விட்ட வெண்ணெய் எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அங்கங்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டு துளிர்த்து வரும், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வரும். அப்படி தான் எதுவும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு துளிர்த்து வரதில் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. தேன்மோர் கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நான் எந்த உரமும் கொடுக்க ஆரம்பிக்கல. இப்போ அடுத்த உரம் இப்போ நம்ம இன்றைக்கி தான் கொடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த செடிங்களுக்கு ஒரு தடவை மட்டும் அடி உரம் கொடுத்தா போதும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எருவும் கம்போஸ்ட்டும் கலந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரே வந்து அதுக்கு செடிக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல பூ எடுக்கும் நமக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரே செடி தான். அதுவும் நான் ஒரே நாள் தான் கட் பண்ணி விட்டேன். அப்போ வந்து ஒரே நாளில் வந்து எல்லாமே ஈக்குவலாக தானே தளிர்த்து வரணும் அப்படிலாம் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் மற்றது வந்து தனியாக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி. இது வந்து இப்போ ஸ்லோவாக தான் நமக்கு வந்து தளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எப்படி கட் பண்ண கரெக்டாக அந்த இலைக்கு பக்கத்திலே வந்து ஒரு தளிர் வருது பாருங்கள். 2 பக்கமும் ஒன்று ஒன்று வரும். இது வந்து பூ பூத்துட்டு இருந்தனால நான் கட் பண்ணல. இப்போ அதனால் வந்து இப்போ எடுத்துக்கலாம். இதில் இலைய வேறு ஏதோ பூச்சி சாப்பிட்டுருக்கு. ஸோ அதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே இருக்க அந்த 2 செட்டு இலையை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டால் போதும். இப்படி தான் நம்ம லாஸ்ட் டைம் வந்து எல்லா செடிங்களையும் நம்ம பண்ணிவிட்டோம். அதில் தான் இப்போ நமக்கு தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரிமூவ் பண்ண அந்த இலைகள் கணுக்கள்ல இருந்து தான் நமக்கு எப்பயுமே தளிர்த்து வரும். ஸோ நமக்கு இதில் பார்த்திங்கன்னா 2 செட்டு இருக்குது. அதுலேருந்து கண்டிப்பாக தளிர் வரும். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் நான் கட் பண்ணி விட்டேன். இந்த இருவாச்சி மல்லியுமே அதுலேயுமே அப்படி தான் ஒரு சில தளிர் வந்து பெருசாகவும் ஒரு சிலது வந்து சின்னதாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்ட எல்லா செடியிலையுமே குட்டி குட்டியாக தளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பெரிய செடி. நான் இதில் வந்து சின்ன செடியும் ஒன்றையும் நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த செடி தான் இது. இது வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளைகள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நான் இந்த செடியுமே நான் அழகாக கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ சைடு கிளைகளும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னென்னா ஒரே நாளில் தான் எல்லாம் கட் பண்ணேன். இதில் தளிர்த்தெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பெருசு சின்னதாக மாதிரி வரும். பெருசாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பூ பூக்கும், சின்னதாக இருக்கிறது பொறுமையாக பூ பூக்கும். ஸோ நமக்கு எப்பயுமே பூக்கள் இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த உரம் என்ன உரம் கொடுக்குறோங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. அரிசி பருப்பு கழுவின தண்ணியை வந்து ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தூள், பூண்டு தூள், முட்டை ஓடு இதெல்லாமே அதிலே போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 நாள் நிழலில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் லைட்டாக நுதிச்சு வந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கீங்களோ அதில் ஒரு 1/4 பங்கு நார்மல் வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணி செடிக்கு ஊற்றலாம். செடிங்க பெருசாக இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை செடி சின்னது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த லிக்விட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியை டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு வேர் பகுதியில் ஊற்றி விடணும். அவ்வளோதாங்க. நமக்கு பூ நல்லா பூக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.